Assalamualaikum everyone, welcome back to my channel. இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு பெட்டிஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டிஸ் அதிக நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கணும் என்றதுக்கான ஒரு டிப்ஸையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்க்கலாம். நான் 3 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதோடைய பெரிய சைஸ் 2 கிழங்கையும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தையும் இதே போல் நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோடைய 2-3 பச்சை கொச்சிக்காயும் 2-3 கொத்து கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வேக வச்சு எடுத்த முட்டை கிழங்கு இது ரெண்டையும் இதே போல் நல்லா கிரேப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஃபில்லிங்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் ஆயில் சேர்த்து அதோடையே வெட்டி வச்சிக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு முறை வதக்கி எடுத்துக்கொள்ளணும். 1 டீஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. உப்பு சேர்க்குறதால வெங்காயம் குயிக்காக வதங்கி வந்துடும். அதனாலேயே உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. வெங்காயம் லேசாக வதங்கி வந்ததும் அதோடு வெட்டி வச்சிக்கிற பச்சை கொச்சிக்காய் கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து மறுபடியும் ஒரு முறை வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவில் கட்டர்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு முறை வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. சேர்த்திருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இது கூடவே வேக வச்சு எடுத்திருக்கிற கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அடுத்து பெட்டிஸ்க்கு தேவையான மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு 3 கப் அளவில் கோதுமை மாவு எடுத்துக்கொள்ளுங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீனி சேர்த்து மறுபடியும் ஒரு முறை எல்லா மாவோடு சேர்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அடுத்து அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவில் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி அந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஆயிலை இதே போல் ஹீட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறதுனால இந்த பெட்டிஸ் அதிக நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். சேர்த்திருக்கிற ஆயிலோட சூடு தணிஞ்சதும் அது நல்லா கை வச்சு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததாக இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ஒரே நேரத்தில் மொத்தமாக தண்ணி சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த வீடியோவில் காட்டுறது போலவே சாஃப்டான ஒரு டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான டோவாக வந்திருக்கிண்டு. இதே போல் செஞ்சு எடுத்தீங்கன்னா பெட்டி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இதை ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிட்டு சின்ன சின்ன பீசஸ்களாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கட் பண்ணி எடுத்த பீசஸ் எல்லாமே இதே போல் ஒரு ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இதிலிருந்து ஒரு பீசஸை மட்டும் எடுத்து அது ஒரு தின்னான லேயருக்கு உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் காட்டுறது போலவே உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதே போல் ஒரு ரவுண்டான கப் எடுத்து அதில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பெட்டிஸ் மோல்டு இல்லாமலே எப்படி பெட்டிஸ் செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதே போல் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கும் மேலால் கொஞ்சம் லேசாக உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதுக்கு செஞ்சு வச்சிருக்கிற ஃபில்லிங்ஸை கொஞ்சமாக வச்சு அதோடைய கிரேப் பண்ணி எடுத்திருக்கிற முட்டையும் வச்சு இந்த வீடியோவில் காட்டுறது போல் 2 பக்கமும் மடித்து எடுத்துக்கொள்ளணும். 2 பக்கமும் மடித்ததுக்கு அப்புறமா இதே போல் நல்ல விரல்களை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெட்டிஸ் மோல்டு இல்லாமலே கைகளை வச்சு அதே போல் ஒரு டிசைனில் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். அதே போலவே இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இதே போல் பெட்டிஸ் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக மாவு தூவி அதுக்கு மேலே எல்லா பெட்டிஸையும் ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக பெட்டிஸ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் ஒவ்வொரு பெட்டிஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும்.
ஒவ்வொரு பெட்டிஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளும் போது அடுப்பை கட்டாயம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் எல்லாத்தையும் ஒரு அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்துக்கொள்ளலாம். இதே போல் எல்லா பெட்டிஸையும் ஒரே கலரில் பொரித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி செய்கிறதுனால பெட்டிஸ் கடையில் வாங்குறது போல் அதிக நேரத்துக்கு மொறுமொறுப்பாகவே இருக்கும். ஸோ இந்த ஒரு டிப்ஸை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னுமே ஒரு இஃப்தார் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.